வணக்கம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தினுடைய தலைவர் சுக்கிரன். இன்னைக்கு திதி யோகம் கரணம் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால 8 ராசிகளுக்கு இன்னைக்கு நல்லா இல்லை. நாங்கள் இல்லைன்னா இல்லை, ஆமான்னா ஆமாம், அவ்வளோதான். இப்போ எந்த ராசி? 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. யார் அந்த 4 ராசிக்காரர்கள்? 8 ராசிகள் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்கிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. பரணி நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. இன்னைக்கு பரணி நட்சத்திரம். மொத்தத்தில் 3 நட்சத்திரக்காரர்களுமே இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடுறது முக்கியம். சுக்கிரனுக்கும் 3 பேருக்கும், சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருக்கும் தீபம் போடுறது முக்கியம். இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லைங்கிறதுனால மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும், பணிவு இருக்கணும். ஓம் ஓம் அசுர குருவே போற்றி. யாரு? சுக்கிரன். அசுர குரு சுக்கிரன். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. காலையில சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம். மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. சூப்பர், கலகுறீங்க. கிழமைக்கு தலைவர், ராசிக்கு தலைவர் சுக்கிரன். அதனால சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. பாரதியார் கவிதைகளில் லட்சுமி பாடல்கள்னு இருக்கு. அதாவது 3 முப்பெருந்தேவியர் ஒரு பாட்டா பாடுவார். பராசக்திய, லட்சுமிய, சரஸ்வதிய. லட்சுமிய பாடுறத நீங்க கேளுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே கவனம், நிதானம், பொறுமை, தேவையற்ற பேச்சு. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஊர்மிளையே போற்றி. ராமனுடைய தம்பி லட்சுமணன், லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளை. ஊர்மிளையே போற்றி. ஊர்மிளை சுக்கிர பகவானுடைய அம்சம். அதனால வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, தெற்கு சிவப்பு. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம். மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கு. வழிபாடு பண்ணணும். என்ன பண்றது? மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் பார்கவியே போற்றி. பார்கவியே போற்றி, நல்லது. அனுகூலமான எண் 4, வடக்கு வெள்ளை. காலையில சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம். மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 4 ராசிகள் தான் இன்னைக்கு நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுது. சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. பூர நட்சத்திரத்துக்கு கூடுதல் நன்மை உண்டு. ஏங்க, பூரத்தினுடைய தலைவர் சுக்கிரன். பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. இன்னைக்கு நாள் சூப்பர், ஜெயிக்கிறீங்க. திருஷ்டி இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி. சுக்கிர பகவானுடைய வாகனம் கருடன். பெருமாளுக்கும் அவர் தான் வாகனம், சுக்கிரனுக்கும் அவர் தான் வாகனம். இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. பாரதியார் கவிதைகளில் லட்சுமி பாடல்கள்னு இருக்கு.
அதாவது 3 முப்பெருந்தேவியர் அவர் பாட்டா பாடுவார். பராசக்தியை, லட்சுமியை, சரஸ்வதியை. லட்சுமியை பாடுறத நீங்க கேளுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. சார் யாருக்கு? சித்திரைக்கா, அஸ்தத்துக்கா, உத்தரத்துக்கா? 3 பேருக்கும் தான். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. மனசுல மந்திரம் ஓடுறது நல்லது. ஓம் ஓம் நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணுடைய 5 ஆயுதங்கள்ல ஒண்ணு. ஆம், நான் மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, ஜாக்கிரதை. ஆம், இன்னைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் இருக்கு, கவனம். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு, எனவே ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம், மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு, எனவே ஜாக்கிரதை. உங்கள் கிழமைக்கு தலைவர், ராசிக்கு தலைவர்லாம் சுக்கிரன் தான். அதனால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல நாளாக இல்லை, கவனம். வழிபாடு முக்கியம். ஆமாம், நாளைக்கு சந்திராஷ்டமம் வேற, அதனால் ஜாக்கிரதை. இன்னையிலேருந்தே பாதிப்பு இருக்கும். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் கௌமோதகமே போற்றி, கௌமோதகமே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம், மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 4 ராசிகளுக்கு நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுது. சூப்பர், பிரம்மாதம், கலக்குறீங்க. வெற்றி, சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். நல்ல நாளா இருக்கும். அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்குமா இருக்காத? மனசுல ஒரு மந்திரம் ஒண்ணா தப்பிச்சுக்கலாம் திருஷ்டியில இருந்து. ஓம் சாரங்கமே போற்றி, சாரங்கமே போற்றி. எம்பெருமான் நாராயணுடைய வில்லு. சாரங்க முதைத்த சரமடை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் அப்படிங்கிறார் ஆண்டாள் திருப்பாவையில. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. ஆம், அனுகூலமான எண் 2, 3, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. பாரதியார் கவிதைகள்ல லட்சுமி பாடல்கள்னு இருக்கு. அதாவது 3 முப்பெருந்தேவியர் அவர் பாட்டா பாடுவார். பராசக்தியை, லட்சுமியை, சரஸ்வதியை. லட்சுமியை பாடுறத நீங்க கேளுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பூராட நட்சத்திரத்துக்கு ஓரளவு தொல்லை குறைவு. ஏன்? பூராடத்தினுடைய தலைவர் சுக்கிரன். பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க இன்னைக்கு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் தீபத்தில், மறந்துடாதீங்க. மொத்தத்தில் 3 பேருக்குமே நாள் சிறப்பாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு. மந்திரம் ஓடட்டும் மனசுல. ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி. கிருட பகவானோட அம்மா பேர் இது, சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 5, வடக்கு, பச்சை. காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம், மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள் வருகின்றன. கவனம், பொறுமை, நிதானம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ரமணரே போற்றி, ரங்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 7, கிழக்கு, வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க.
தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு. எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, அக்னீஸ்வரனே போற்றி. யார் அக்னீஸ்வரன்? சிவபெருமான். சுக்கிரன் வழிபட்ட சிவன் அக்னீஸ்வரன். ஆம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லேயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படித்து பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம். மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது உங்களுக்கு கெட்டதை தடுக்கும். ஓம் ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி. சுந்தர பகவான், அதாவது நால்வர், சமய குறவர்கள் நால்வர், அதில் சுந்தரர் சுக்கிர பகவானுடைய அம்சம். சுந்தரரே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, வடக்கு, நீலம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. செல்போன்லேயே இருக்கு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம், அதை படித்து பாருங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கறதும் நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதுதான் பரிகாரம். கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஆம். மீதமுள்ள ராசிக்காரர்களை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. மீன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். இன்னைக்கு 4 ராசிகள் தான் நல்லா இருக்கு. அதில் ஒன்று உங்களுது. பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு. ஆனால் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு தலைவர். அதனால மட்டும் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது திருஷ்டியை குறைச்சிடும். ஓம் ஓம் சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர் அவர். இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 5, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. பாரதியார் கவிதைகளில் லக்ஷ்மி பாடல்கள்னு இருக்கு. அதாவது 3 முப்பெருந்தேவியர் ஒரு பாட்டா பாடுவார். பராசக்தியை, லட்சுமியை, சரஸ்வதியை. லட்சுமியை பாடுறத நீங்க கேளுங்க, நல்லது. நேயர்களே, சுக்கிர பகவான் இப்பொழுது மகர ராசியில் இருக்கிறார். அதனாலே சில ராசிகளுக்கு நன்மை, சில ராசிகளுக்கு தீமை. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பரிகாரத்தை சொல்லியிருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.